ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம் மதுரை மெடிக்கல் காலேஜில் தேர்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். ஸ்கூல் வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி லெவல் புக் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எல்லோரும் ஒரே புக் தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் காலேஜ்குள்ளே நடந்ததுக்கப்புறம் அது உங்கள் கோர்ஸை பொறுத்து, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் MBBS இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கூட இருக்கலாம். எல்லா கோர்ஸ்க்குமே ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். இதில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் நார்மல், எக்ஸாம் கோயிங், ரிவ்யூ புக்ஸ் இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸாக பிரிக்கலாம். இதில் இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் இந்த சப்ஜெக்டோட பேஸ்லேருந்து இன்டெப்த்துக்கு எல்லா நாலேஜும் கிடைக்கிற ஒரே புக் தான் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக். அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை பார்த்தாலே அந்த புக் சைஸே இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை பார்த்தாலே யாருக்கும் படிக்க தோணும். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த சைஸ் தான். அப்படி அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அப்படி என்ன இருக்குது, அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், அதை எப்படி படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ரீடைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பற்றின மித்ஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அந்த புக்கை படிக்கிறதே வேஸ்ட்டு, நிறையா டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் படித்தாலும் பெருசாக கான்செப்ட்ஸே இருக்காது. அதுக்கு நம்ம சின்ன புக்கான ஈஸியாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம், நம்ம எக்ஸாம் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அந்த புக்கை படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை பற்றின மித்ஸ் நிறையா பேருக்கு இருக்குது. இது நிறையா பேரை பயமுறுத்தி வச்சுருக்கு. இந்த பயம் எதுவுமே வேணாம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கல்லை கிட்ட வச்சு பார்த்தா அந்த கல் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இதே அந்த கல்லை கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ஸும். ஒரு புக்கு சைஸை நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சி ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க. ஒரு சாப்டரில் 100-150 பேஜஸ் இருக்கே, ஐயோ அந்த சாப்டர் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த சாப்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி இந்த சாப்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, ஒரு நாளைக்கு நம்ம இந்த டாபிக் படித்தா நம்ம ஈஸியாக இந்த சாப்டர்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் இன்டு பீசஸ். ஒரு பெரிய டாபிக் இருக்குது, காம்ப்ளெக்ஸான இருக்குன்னா அதை சின்னதாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அக்செப்ட் இட் வில் டேக் டைம். ஆமாம், நீங்கள் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சத்தியமாக ஃபஸ்ட்டு படிக்கும்போது அரை மணி நேரத்தில் 1 பேஜ் 2 பேஜ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ரோ டிப்பும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் முடிஞ்சுக்கணும், ஒரே நாளில் நம்ம எல்லாராலையும் தாஜ்மஹால் கட்ட முடியாது. ஸோ ஒரு செங்கலாக ஒரு நாள் எடுத்து வச்சா தான் நம்மளால் அது கட்டவே முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 hour உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 பேஜ் இல்லை 2 பேஜ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போக நீங்கள் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போகிறோன்னா அந்த டூர் போகிற இடத்துல என்னெல்லாம் திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்கெல்லாம் சாப்பிட்லாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்டு ரிவ்யூ, அந்த 2 நாள் ஃபுல்லாக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு லெசன் படிக்க போகும். நீங்கள் ஒரு லெசன் படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பேஜஸ்லாம் திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்தந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம், இந்த டாபிக் அங்கே அப்ளை பண்ணலாமே, இந்த டாபிக் இங்கே அப்ளை பண்ணலாமேன்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம க்யூரியாசிட்டி அதிகமாகும். நீங்கள் அந்த டாபிக்ஸோட ஹெட்டிங் மட்டும் பார்க்குறனால இந்த ஹெட்டிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம அந்த டாபிக் போகணும், படித்தாதான் இது படித்தாதான் அது புரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபோக்கஸ்டாக உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்டார்ட் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுன்னு தெரிலனா உங்களோட சீனியர்ஸ்ட்டை கேளுங்க, இல்லைனா உங்களோட ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கூட நீங்கள் கேட்கலாம். இல்லைனா சில ஆப்ஸே இருக்குது, அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வர மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுன்னு படிங்க. ஒரு புக்கில் ஒரு சாப்டரில் 50 பேஜஸ் இருக்குன்னா அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே ஒரு 70-80% ஆஃப் த சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மிச்ச டைமில் நீங்கள் அந்த நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சுக்கலாம். இதே நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிங்க, ரொம்ப நேரம் ரீட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது பார்த்தா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லாத டாப்பிக்காக இருக்கும். இதே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இவ்வளோ படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்து உங்களை இன்னும் புஷ் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நோட்ஸ் எடுக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் ஒரு பேஜில் இவ்வளோ லைன்ஸ் இருக்கும், இவ்வளோ பேராகிராஃபாக இருக்கும். அந்த பேராகிராஃப்லாம் நீங்கள் லைன்ஸ் இல்லை பாயிண்ட்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் அந்த புக்லேயே அண்டர்லைன் பண்ணுறதும், நான் கொஞ்சம் சோம்பேறி, புக்கில் தான் அண்டர்லைன் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் தனியாக ஒரு நோட் எடுத்து அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படித்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா நீங்கள் திருப்பி புக்கை ரீட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த நோட்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எய்தர் ஸ்டிக்கி நோட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதலாம். ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, பாயிண்ட் வைஸ் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இதை எப்படி நம்ம ரீடைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் 2 சொல்கிறேன். ஒன்று ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகால்னால் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு பேஜ் படிச்சிருக்கீங்கன்னா அந்த பேஜ் அப்படியே அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இந்த பேஜில் என்னெல்லாம் விஷயங்கள் இருந்துச்சு அதை வந்து ஒரு கொஷின் பேஸ் மாதிரி, இப்போ நீங்கள் ChatGPT இல்லை மற்ற எதோ இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டாபிக்ஸில் எனக்கு கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் எதில் வேணாலும் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே திருப்பி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகுது. இதே அது கொஸ்டின் வைஸாக கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும். அதே மாதிரி இன்னும் உங்களோட மெமரியை வந்து அது லாங் டர்ம் மெமரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆக்டிவ் ரீகால் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து டீச்சிங் மெத்தட். இன்னும் நீங்கள் ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க, அந்த சாப்டரை அப்படியே நீங்கள் இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் கொலீகாக இருக்கலாம், யாருக்காவது சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த ஸ்லாங்கில் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் உங்களால் ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியுதா, உங்கள் ஃப்ரெண்டோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ண முடியுதா, அதுக்கேற்ற மாதிரி இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு அந்த சாப்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 17 மணி நேரம்லாம் படிக்க வேணாம். ஒரு 1 மணி நேரம் படித்தாலும் உங்களோட டீப் ஃபோக்கஸோட ஒழுங்காக ரீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாங் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சும்மா டக்குன்னு ஒரு 2 லைன் படிக்கிறது, ஃபோன் பார்க்குறது, ஒரு பேரா படிக்கிறது, யூடியூப் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி சொல்லி சும்மா மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகவே ஆகாது. அதனால் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் படித்தாலும் ஒழுங்காக படிங்க. 1 மணி நேரம் படித்தாலும் டீப் ஃபோக்கஸோடு படிங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், எந்த புக்கு உங்களுக்கு செட் ஆகணும்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா புக்ஸ்லையும் ஒரு சின்ன ஈஸியான டாபிக் எடுத்து எல்லாத்துலேயும் படிச்சு பாருங்கள். இது உங்கள் வே ஆஃப் லேர்னிங்க்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டாண்ட் புக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் படிக்க ஈஸியாகிடும். ஸோ ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோலே விட்டுறாதீங்க. ஒரு 2-3 சாப்டர் படித்து பாருங்கள். ஆனால் இதை ஃபுல்லாக நீங்கள் அந்த லைஃப் இந்த ஒரு இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளேயே இந்த ட்ரையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புக் இதுதான் நமக்கு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த புக்கில் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறத விட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஐயோ அவன் அந்த புக்கில் படிக்கிறானே அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கம்மியாக படிப்போமா அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. கிட்டத்தட்ட எல்லா புக்ஸுமே எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் தான் ஒரு புக்லேயும் மாறும். அதனால் நீங்கள் எந்த புக் படிச்சிங்கனாலும் அதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிற அந்த ப்ரோ டிப் படிக்கலாம். ப்ரோ டிப் என்னென்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு லைன் படிக்கிறீங்கன்னா அதில் உங்கள் பென் இல்லைனா ஃபிங்கர் அதை வச்சு நீங்கள் ஒரு வேர்ட் படிக்கும்போது அதுக்கு அப்படியே கீழே அப்படியே போனீங்கன்னா ஐக்கும் உங்கள் ஃபிங்கருக்கும் இருக்க கான்டாக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஸும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் வெறும் கண்ணில் மட்டும் இப்படியே போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது லாஸ்ட் ஆகிடுவீங்க. இதே நீங்கள் கை வைக்கிறதுனால உங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கும் போதும் காமெடியாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன வயசுலாம் இதான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இது உங்களோட ஸ்பீடை 2x இல்லை 3xக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் எப்படி ஒரு கோல்ட் ஸ்டாண்ட் புக் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் வேறு எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும், வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.